கடலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் எவ்வாறு செயல்பட வேண்டும் என சென்னை மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மெரினா கடற்கரையில் இந்திய கடலோர காவல்படை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் கடலில் ஏற்படும் எண்ணெய் கசிவுகளை துரிதமாக அகற்றுவது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணைய திறன் வளர்ப்பு வல்லுநர் முருகானந்தம், இந்திய கடலோர காவல்படை துணை தளபதி மணிகண்டன், தமிழக தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் லோகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முருகானந்தம், கடலில் எண்ணெய் கசிவு குறித்து பொதுமக்களின் தவறான புரிதலை போக்க இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக கூறினார். கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதற்காக அனைத்து துறைகளும் இணைந்து போர்க்கால அடிப்படையில் இந்த ஒத்திகையை நடத்தியதாகவும் தெரிவித்தார். அதாவது இந்திய கடலோர காவல் படையும் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையமும் இணைந்து மற்ற சார்பு நிறுவனங்களோடு இணைந்து இந்த எண்ணெய் கசிவு சம்பந்தமான கடலில் எண்ணெய் கசிவு சம்பந்தமான ஒரு ஒத்திகை பயிற்சி இன்றைக்கி நடக்குது. இந்த ஒத்திகை பயிற்சியில் பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மையும் கடலோர காவல்படை மட்டுமல்லாமல் மற்ற அந்த சார்பு நிறுவனங்களான நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சி, அதற்கு அடுத்தது மீன்வளத்துறை, அதுக்கடுத்தது சுற்றுப்புற சூழல் துறை, மாசு கட்டுப்பாடு துறை, இவங்க எல்லாமே இணைந்து இந்த பணியை செய்திருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள், வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் எல்லாமே இந்த பணியில் ஈடுபட்டு மிக சிறப்பாக இந்த எண்ணெய் கசிவு கடலில் ஏற்பட்டால் அதை எவ்வாறு நம்ம வெளியேற்றி பாதுகாப்பாக எப்படி நம்ம அதை வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும்